அவங்க என்ன குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்கன்னா, கமலஹாசன் அவர்கள் திமுகவோட அரசியலுக்காக இது போன்று செயல்படுறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. திமுகவுடைய அரசியலுக்காக நாங்கள் செயல்படுகிறோம் இருந்தால் முதல்ல நாங்கள் சொல்லி முடிச்சோன்னே திமுக தான் வரிஞ்சு கட்டிக்கிட்டு களத்தில் இறங்கியிருக்கணும். அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, இது ஒரு பெரும் பணம் கொட்டி செய்கிற ஒரு தொழில், இது கலைஞர்களுக்கும் ரசிகர்களுக்கும் இடையே உள்ள உறவை புதுப்பித்து கொண்டு தம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் திரையில் நம்ம வளர்க்கறதுக்கான ஒரு பெரிய பாதையாக இருக்குது. இதில் நாமளும் உள்ளே போயிட்டோம் நினச்சா இதை வேறு மாதிரி திசை திருப்பி இதில் பணம் போட்ட முதலாளிகளும் இதில் நடித்த கலைஞர்களும் பார்க்க வேண்டிய ரசிகர்களுடைய மனது பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு விதமாக இணைஞ்சு ஒற்றுமையாக போயிட்டுருக்கிற இவர்களை புண்படுத்தி விடக்கூடாது. இதை அவர்கள்தான் அரசியலாக ஆக்குகிறார்கள், அதை நாமளும் அதுக்கு வலு சேர்த்துடக்கூடாதுன்னு அவங்க அமைதியாக இருக்காங்க. அப்படி நாங்கள் திமுகவுக்காகத்தான் இதை பேசணும்னா திமுக நேரம் பேசியிருக்கணுமே. அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இதை வேணும்னே அரசியலாக்குறாங்க, இதனாலே எந்த பாதிப்பும் படத்துக்கு வந்துடக்கூடாது, இதை பெருசு பண்ணாதீங்க, கடந்து போயிட ஆரம்பிச்சிருவங்கன்னு நினச்சிட்டு அவங்க இருக்கலாம். அவ்வளோதானே தவிர யாருக்காக வேண்டியும் நம்மவர் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பலகருப்பையா சீமான் போன்றவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அங்கே அந்த மாநிலத்தோட முதல்வர் பேச ஆரம்பிச்சிட்டாரு, சித்தராமையா பேச ஆரம்பிச்சிட்டாரு, டி.கே. சிவகுமார் கமலஹாசன் மன்னிப்பு கேட்பாரு அப்படின்ற அளவுக்கு பேச ஆரம்பிக்கும் போது தமிழ்நாட்டிலையும் முதல்வர் தான் இதை பேசியிருக்கணும் அப்படின்ற என்னை போல இப்போ என்னதான் நம்ம இணக்கமான ஒரு பாதையில் ஓடிக்கிட்டு இருந்தாலும், கூட்டணிங்கிற அல்லது ஒரு இணக்கமான பாதையில் ஓடிக்கிட்டு இருந்தாலும் பேசியிருக்கணுங்கிறதான் என்னை போல ஒரு தொண்டனா, மக்கள் நீதி மைய தொண்டனா, தமிழ்நாட்டின் ஒரு ஒரு சாதாரண ஒரு குடிமகனா அந்த மொழியின் மீது உள்ள ஒரு அன்பினால் இதை முதலமைச்சராக இல்லாமல் இருந்தாலும் இதை பேசியிருக்கணுங்க. ஆனால் இருக்கிறவங்க அந்த கட்சியிலேருந்து பேசியிருக்க வேண்டும் என்பது நிறைய பேர்த்துடைய ஆதங்கம் தான். பேசாமல் இருப்பதற்கு காரணமாக நான் சொன்னது தான் இருக்குமோன்னு தோணுது. இதை பேசி நம்ம பெருசுப்படுத்தி வியாபாரம் கெட்டு போக வேண்டாம், யாரும் மனதையும் நம்ம புண்படுத்த வேண்டாம், இது கடந்து போயிடும், காலப்போக்கில் உண்மைதான் உயர்ந்து நிற்கும், பொய்கள் புறந்தள்ளப்படும் என்ற ஒரு நினப்பில் கூட அவங்க இருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா நீங்க ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கர்நாடகாவில் முதல் ஒரு பெரிய அறிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா விஜயேந்திரா அவரோட அறிக்கை தான் இருந்தது. அப்படின்ற பட்சத்தில் பின்னால கர்நாடகா காங்கிரஸுமே அதை சேர்ந்துடுறாங்க. இந்தியா கூட்டணிக்காக தான் அமைதியா இருக்காங்க, அங்கே கர்நாடகா ஆட்சி செய்யறாங்க, இந்தியா கூட்டணிக்காக தான். இது முழுக்க இது அரசியல் தான், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இதுல தனிப்பட்ட மேல அதுல பலியானது நம்மவர், அவ்வளவுதான். பலியாகப்பட்ட இடம் அந்த ஒரு ஆடியோ வெளியீட்டு விழா, அந்த பாடல் வெளியீட்டு விழா. ஆனால் இது எங்கடா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் தமிழர்களையும் அல்லது தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியையும் எங்கேயெல்லாம் நம்ம பின்தள்ள முடியும் என்று காலகாலமாக கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் கர்நாடகக்காரர்கள். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க அரசியல் தான், எந்த மாற்றும் கருத்தில். அதுக்கு பின்னாடி இது இந்தியா கூட்டணியோ இல்லை வேறு எந்த கூட்டணி இருந்தாலும் அதை பற்றி, ஆனால் முழுக்க இதை அரசியலாக்குவதற்கும் இந்திய எதிர்ப்பு அங்கே வலுவாக இருப்பதை திசை திருப்புவதற்கும் இந்த மாநிலத்துக்குள்ள பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணுவதற்கான வேலையை அங்கிருந்து செய்து கொண்டிருக்கிறார். கமல் அவர்கள் மொழியியல் ஆய்வாளரா அப்படின்னு ஒரு கேள்வியை பல தரப்புல இருந்து முன்வைக்கிறாங்களா கர்நாடகாவில், அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அந்த கேள்வியே தப்பு. இப்போ என்னன்னா, நான் படித்ததை நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன், ஒரு இது போல் மருங்குளம் கல்வெட்டில் இருக்குது, அந்த மாதிரி இது பரிபாடலில் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன்னா, நான் படித்ததை நான் சொல்கிறேன். நீ இதை படித்ததை சொல்வதற்கு ஆய்வாளராக மொழி ஆய்வாளராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் யாரோ எழுதிய யாரோ நிரூபிக்கப்பட்டு பல ஆண்டுகளுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு செய்த ஆய்வை படித்ததை நான் வெளிப்படுத்துகிறேன். உண்மையாக பொய்யாங்கிறது அந்த ஆய்வு செய்த காலகட்டத்தில் தான் நமக்கு தெரியும். இங்கே புனைக்கப்படுகிற எல்லா வரலாறுகளிலுமே அதிகமான பொய்களும் கொஞ்சம் உண்மையும் இருக்கும். ஏன்னா புனைக்கப்படுகிறவருடைய மனநிலையை பொறுத்து இருக்கும். ஆனால் ஒரு காலம் உண்மை இல்லாமல் எந்த வரலாறையும் படைக்க முடியாது. எங்கேயோ ஒரு ஓரத்தில் சதவீதம் முன்ன பின்ன இருக்கலாமே தவிர உண்மை இல்லாமல்லாம் எந்த படைப்பையும் படைக்க முடியாது. அப்போ இதில் ஏதோ ஒரு உண்மை இருக்கிறதுனால தான் இத்தனை ஆய்வுகள் சொல்லி கொண்டு இருக்கிறது. இதை அவங்க ஆய்வாளர்கள் திராவிட மொழிகளின் மூத்த மொழியாக தமிழ் இருந்தது, அதிலிருந்து பிரிந்து தான் வந்தது. பிரிந்ததுக்கு காரணமே முழுக்க சமஸ்கிருதம் கலந்து பேசப்பட்டதுனால தான் இப்படிலாம் ஆனது. இன்னொன்று தெரியுங்களா, எல்லா மொழிகளுடைய தனித்தன்மையும் கெடுத்ததே சமஸ்கிருதம் தான். உள்ளுக்குள்ளே புகுந்து தனித்தன்மையாக இருந்தது. அது கன்னடத்துக்கும் சரி, தெலுங்கும் சரி, மலையாளத்துக்கும் சரி, தமிழுக்கும் சரி, இப்படி தென்னிந்திய மொழிகளுடைய தனித்தன்மையை உள்ளுக்குள்ளே புகுந்து அதோடைய சாராம்சத்தை கலைச்சி விட்டதே அது ஒரு பிரிவினைவாதம், அது ஒரு பேதத்தை உண்டு பண்ணுகிற விதமாக நான் பார்க்குறேன். அப்படி வந்ததுனால தான் நிறைய ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க, அப்படி சமஸ்கிருதம் பேசப்பட்டதனால் வந்தது தான் கன்னட மொழி, மற்ற மொழிகள் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நான் படித்தது தான். அதான் இப்போ அதான் நான் கேட்குறேன். ஏன்னா அவங்க திரும்ப கர்நாடகாவில் முன்வைக்கிற விஷயம், கர்நாடக மொழியியல் சார்ந்த பேராசிரியர்கள் நிறைய முன்வைக்கிற விஷயம் என்னன்னா,
தமிழ்ல இருந்து தான் கன்னடம் வந்ததுன்றதற்கு என்ன சான்று இருக்கு அப்படின்ற கேள்வியை தான் திரும்ப திரும்ப முன்வைக்கிறேன். இல்லை, நாங்கள் நிறைய கொடுத்துட்டே இருக்கோம், இதுலேயே தான் பிரிஞ்சு. அதே மாதிரி இங்கேருந்து வரவே இல்லை என்பதற்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆதாரத்தை கொடுங்கன்றேன். இப்போ நாங்கள் திருப்பி கேட்கக்கூடாது இல்லை, யாரை வேணாலும் ஜனநாயக நாட்டில் கேள்வி கேட்கலாம். இப்போ வந்து இப்போ நீதிபதி என்ன சொல்கிறாரு, இவர் என்ன ஆய்வாளராக கேட்டுக்காரு. அப்போ நாங்கள் திருப்பி அவர் அதே கேள்வி கேட்டால் என்ன ஆகும்? அதாவது கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதும் போய், சம்பந்தப்பட்டவர்களுக்கு தான் இப்போதான் தெரியும். ஏன்னா அங்கே விசாரணை கூட பொய் சாட்சிகள் அதிகமாகி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அப்போ எந்த ஆய்வின் அடிப்படையில் இந்த தீர்ப்பை வழங்கினீர்கள் நீதியரசரே என்று கேட்கலாம் இல்லையா? நம்ம எந்த அடிப்படை, நாங்கள் எங்களால் புண்பட்டவர்கள் யார்கள் என்று அவங்கள கேட்கலாம்ல. ஜனநாயக நாடு தானே, ஒரு சாதாரண குடிமகனாக நம்ம கேட்கலாம் இல்லையா? அப்போ இதெல்லாம் வந்து விதண்டாவாதமான கேள்வியாகத்தான் நான் பார்க்குறேன். அதில் மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறது அது போன்ற ஏதாவது செயல்பாடுகள் இல்லை, அதை பற்றி இன்னும் ஏன்னா இன்னைக்கு தான் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதனால் வேண்டி மேற்கொண்டு அதை பற்றி மறுபடியும் கர்நாடகத்தில் வேண்டான்னு ஒதுக்கிட்டு போயிடுறாங்களா, இல்லை மேல்முறையீடு போடுறாங்களா, மறுபடி இப்போ அங்கே உள்ள சம்மேளனம் கூப்பிட்டுருக்காங்க, திரைப்பட சம்மேளனம் கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் அவர்களும் இந்த மன்னிப்புங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் மன்னிப்பு கேட்க மாட்டார் என்ற நம்பிக்கை இருக்கிறது, அழுத்தமான நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா பணத்துக்காக ஒருபோதும் மண்டியிட மாட்டார் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு எப்போதுமே இருக்கிறது. இந்த வியாபாரம் கெட்டு போயிடுமே அப்படிங்கிறதுனாலாம் அந்த மன்னிப்புங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டார். ரெண்டாவது, அது கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு தெரியல. அப்போ இந்த நாட்டில் மட்டும்தான் தவறு செய்யாதவர்கள், தவறு செய்தவர்களிடம் போய் மன்னிப்பு கேட்க வேண்டிய எழுதப்படாத நீதி இருக்கிறதா என்ன தெரியல எங்களுக்கு. யார் குற்றவாளியோ, யார் தவறு செய்தார்களோ, யார் வந்து இன்னும் சொல்ல போனால் அவர்கள்தான் தமிழ்நாட்டில் உள்ள ஏராளமான தமிழ் அவர்களுடைய மனதை புண்படுத்தி இருக்கிறார்கள், தமிழ் மொழியை அசிங்கப்படுத்தி இருக்கிறார்கள், பின்னோக்கி தள்ளுகிறார்கள். நான் சொல்கிறது சும்மா 2300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இலக்கணம் வந்துச்சு. ஆனால் இப்போ கீழடி அதெல்லாம் தோண்ட 5000 ஆண்டுகளை தாண்டி பின்னோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அத்தனை ஆய்வுகள், அந்த ஆய்வுகளையும் நிறுத்தி வைத்திருப்பதும் நீங்கள் தான். மறுபடியும் இங்கே உள்ள ஆய்வுகள் எல்லாம் தொடங்கும் போது பார்த்தா உலகத்திலேயே இருக்கிற எல்லா மொழிகளுடைய தாய்மொழியாக தமிழ் இருக்கும் என்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இங்கே தென்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ கூட சொல்கிறோம், ஆமாம் நீங்கள் ஒத்துக்கணும்லாம் நாங்கள் சொல்லலை, நாங்கள் படித்ததை சொல்கிறோம், பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுட்டு போங்க. இதையும் உங்கள் யாரோடைய கட்டாயத்தில் அல்லது யாரோடைய நெருக்கடியில் எதில் இதெல்லாம் பேசி இதை அரசியலாக்குறீங்கன்னு தான் எங்களுக்கு தெரியல.